Hello viewers. Welcome to Minute Mystery. இப்போ கரண்டா தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே கண்ணு மூடிட்டு டக்குன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இதே 1940s காலகட்டத்துல தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா உங்களை யாருக்காவது தெரியுமா என்ன? கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த காலகட்டத்துல வாழ்ந்திருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட போயிட்டு அந்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு கேட்டா எல்லாருமே பயங்கரமா பூரிச்சு போய் ஒருத்தரோட நேம் சொல்லுவாங்க. அவர்தான் MK தியாகராஜ பாகவதர். இந்த MK தியாகராஜ பாகவதரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, காதுல 2 வைர கடுக்கன், கிப்பி ஹேர் ஸ்டைல், பட்டு அங்கோஸ்திரம், பட்டு ஜிப்பா வேஷ்டியை போட்டு படத்துல வந்து நின்னார்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை பாக்குற எல்லாருமே மயங்கி கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவருடைய கலரை பாத்தீங்கன்னா சுண்டி விட்டா ரத்த வர அளவுக்கு தகன்னு மின்ற மாதிரி வெள்ளை கலர்ல இருப்பாராம். அவரு நம்ம சொன்ன இந்த ஸ்டைல மட்டும் வந்து நின்னார்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய லுக்கே வேற லெவல்ல இருக்குமா. சோ இப்படிப்பட்ட நம்ம தியாகராஜ பாகவதற்கு அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பட்டி தொட்டி எங்கும் வேற லெவல்ல ஃபேன் பேஸ் இருந்தாங்க. அதுவும் அவருக்கு ரசிகர்கள் அப்படின்றத தாண்டி ரசிகைகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வேற லெவல்ல ஃபேன்ஸா இருந்தாங்களா. சோ இதனாலே அவர் அந்த காலகட்டத்துல செம்ம பீக்ல இருந்திருக்காரு. அதனாலே 1940 காலகட்டத்துல தமிழ்நாட்டிலே பென்ஸ் கார் வச்சிருந்த ஒரே ஆர்டிஸ்ட் அப்படின்னா அது MK தியாகராஜ பாகவதர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவர் இவ்வளவு பீக்ல இருக்காரு அப்படின்னா அவருக்கு கொடுக்குற சம்பளமும் வேற லெவல்ல இருக்கும் இல்லையா. சோ அதனாலே அந்த காலகட்டத்துல இவர் பன்னீர்ல தான் குளிக்கவே செய்வாராம், தங்கத்தட்டுல மட்டும் தான் சாப்பிடவே செய்வாராம். அது மட்டும் கிடையாது, இவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய அரண்மனையே இருந்திருக்கு. அந்த அரண்மனையில தான் அவர் வாழவும் செஞ்சிருக்காரு. இவருடைய பீக்கை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவரை பாக்குறதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 பெண்மணிகள் ஒவ்வொரு நாளும் அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டு போவாங்களாம். அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே இவருடைய வீட்டுக்கு கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட லவ் லெட்டர்ஸ் வருமா. இதுக்கெல்லாம் இவர் ஷூட்டிங்காக சென்னையில இருந்து கிளம்பி வேற ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போறாரு அப்படின்னா, அதுவும் ட்ரெயின்ல போக போறாரு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இவர் ட்ரெயின்ல டிராவல் பண்ற வழியில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லா ஸ்டேஷன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அந்த எல்லா பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுமே வித்து தீந்துருமா. அந்த பிளாட்ஃபார்மை தாண்டி எக்கச்சக்க மக்கள் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் வலிக்க காத்திருந்த அந்த ட்ரெயின் வந்து அதுக்குள்ள தியாகராஜ பாகவதரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு நகர்ந்தே போவாங்களா. அந்த அளவுக்கு பயங்கர கிரேசியான வைப் நிறைந்த விருத்தரமான ஆக்டரா தான் நம்ம தியாகராஜ பாகவதர் திகழ்ந்தாரு. ஆனா இவ்வளவு பீக்ல இருந்த நம்ம தியாகராஜ பாகவதரை இறக்கும் போது என்ன ஸ்டேஜ்ல போய் இருந்தாரு தெரியுமா? இவர் எந்த அளவுக்கு பீக்ல அரண்மனையில பன்னீர்ல மட்டுமே குளித்து தங்கத்தட்டுல மட்டுமே சாப்பிட்டாரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தங்கிட்ட சாப்பிடுறது கூட காசு இல்லாத ஸ்டேஜுக்கு போய் பிச்சை எடுக்காத குறையா வாழ்ந்து இறந்தார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா என்ன? சோ இவருடைய வாழ்க்கையவே கம்ப்ளீட்டா புரட்டி போட்ட அந்த ஒரு இன்சிடென்ட் இது. அந்த ஒரு இன்சிடென்ட்குள்ள இவர் எப்படி மாட்டினார் அப்படின்ற ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்கறோம். இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு புதுவிதமான அனுபவத்தை கொடுக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடலாம். கூடவே நம்ம Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிடலாம். ஓகே, நம்ம கதையோட ஹீரோ பத்தின இன்ட்ரோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். அதை கேட்கறப்ப நம்மளுக்கு செம்மையான கூஸ் பம்ப் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்ம கதையோட ஆன்டகனிஸ்ட் அதாவது வில்லனை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அவரோட பேர் தான் CN லட்சுமிகாந்தன். இவர் திருச்சியை சேர்ந்தவர். இவர் சின்ன வயசுல இருந்து வளர்றப்பே பாத்தீங்கன்னா வெறித்தனமான பணக்காரனா வளர்ந்து நம்ம இந்த உலகத்துல யாருமே அனுபவிக்காத பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட தான் வளர ஆரம்பிக்கிறாரு. அதுலயும் இவரோட எய்மே என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கா பணக்காரன் ஆகணுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கா பணக்காரன் ஆகணும் அப்படின்றது தான் இவரோட எய்மாவே இருந்துச்சு. சோ அதனாலேயே சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா எப்படி எப்படிலாம் ஃபோர்ஜரி பண்றது, எப்படி எப்படிலாம் திருட்டு வேலைகள் பண்றது அப்படின்ற பல விஷயங்களை தனக்கு தானே கத்துக்கிறாப்ல. அதுலயும் பெரிய ஆனா லா படிக்கணும் அப்படின்றது அவரோட எய்மாவும் இருந்திருக்கு. ஏன்னா லா அப்படின்ற ஒண்ணு படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம தப்பு பண்ணாலும் அந்த தப்புல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்ற பல லூப் ஹோல்ஸ் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக CN லட்சுமிகாந்தன் பாத்தீங்கன்னா பயங்கர ஆர்வம் காட்டியிருக்காரு. அதனாலேயே லா காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான புக்ஸை வாங்கி படிச்சு அதன் மூலமாவும் பல விஷயங்களை கத்துக்கிறாரு. அப்படி கத்துக்கிட்டு இவர் பண்ண ஒரு ஃபோர்ஜரி தான் வேற ஒருத்தருக்கு சொந்தமான ஒரு நிலத்தை பாத்தீங்கன்னா இவருக்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் இன்னொருத்தட்ட காமிச்சு, எங்க இது என்னோட நிலம் தான், இதை நீங்க இவ்வளவு காசுக்கு வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான காசுக்கு வித்து அந்த டாக்குமெண்ட் அவரோட கையிலேயே கொடுத்துட்டாப்ல. அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா இது என்னோட நிலம் சொல்லிட்டு போய் அங்க போய் வீடு கட்ட போக, அதுக்கப்புறம் அந்த நிலத்தோட ஒரிஜினல் சொந்தக்காரர் வந்து யோ என்ன இடத்துல வந்து வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கடுத்து அந்த நிலத்தை வாங்கின லட்சுமிகாந்தன் போய் கேட்க, லட்சுமிகாந்தனும் நான் உன்ட்ட வித்துட்டேன், அதுக்கடுத்து அந்த நிலம் உனக்கா இல்ல அவருக்கா அப்படின்றத நீங்க உங்களுக்குள்ளதான் முடிவு பண்ணிக்கணும், ஆனா நீ ஏன்ட்ட கொடுத்த காசை உன்ட்ட திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து திருச்சி ஓடிட்டாப்லையா. இதை பார்த்து அந்த நிலத்தை வாங்கினவர் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் கேஸ் கொடுக்க, அதுக்கடுத்து லட்சுமிகாந்தனை கூட்டு கோர்ட்ல விசாரிக்கிறப்ப அவர் செஞ்சது தப்பு அப்படின்றது ப்ரூஃப் ஆன உடனே அவர் கர்நாடகால இருக்கிற ஒரு ஜெயில தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துறாங்க. அப்படி உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் லட்சுமிகாந்தனை கர்நாடகா ஜெயிலுக்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போறப்பே பாத்தீங்கன்னா இவர் அவரை கூட்டு போன அந்த கார்ல இருந்து தப்பிச்சு ஓடவும் முயற்சி செஞ்சிருக்காப்ல. இப்படி முயற்சி செஞ்சதுனாலேயே 1929 வருஷம் இவர் இங்கிலாந்து ஜெயில போட்டா வேலைக்கே ஆகாது, அந்தமான்ல தூக்கி ஜெயில போட்டுருவோம், அதுவும் 10 வருஷம் ஜெயில போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமான் ஜெயில அவருக்கு 10 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சிறை தண்டனை கொடுத்துறாங்க. சோ 1929 வருஷம் ஜெயிலுக்கு போன இந்த லட்சுமிகாந்தன் கிட்டத்தட்ட 1939 வருஷம் தான் அந்த அந்தமான் சிறையில இருந்து மறுபடியும் சென்னைக்கு திரும்புறாரு. சரி 10 வருஷம் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா உள்ள போயிட்டு வெளியே வரப்போ ஓரளவுக்கு நல்லவராதான் தெரிஞ்சு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இந்த லட்சுமிகாந்தன் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் ஃபோர்ஜரி பண்ணாரோ அதை விட எக்கச்சக்கமான பல புது
விஷயங்களை கத்துக்கிட்டு இப்ப அட்வான்ஸ்டா எப்படிலாம் போர்ஜரி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுதான் இப்ப வெளியவே வர்றாப்ல. அது மட்டும் கிடையாது, இந்த 10 வருட சிறை தண்டனை இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த சிறை தண்டனையில எக்கச்சக்கமான லாஸ் அங்க உள்ள சிறையில இருந்த எக்கச்சக்கமான வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கிட்டாராம். என்னடா சொல்ற, ஜெயிலுக்குள்ள எப்ப வழக்கறிஞர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல தான் நீங்க எந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணும். ஏன்னா அவர் ஜெயிலுக்குள்ள போன வருடம் இது 1929 to 39 காலகட்டம் இல்லையா? அந்த காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரமே அடையாம இருந்துச்சு இல்லையா? சோ அந்த காலகட்டத்தில் இந்தியாவோட சுதந்திரத்துக்காக போராடுற யாரா இருந்தாலுமே அவரை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க இல்லையா? சோ அதனாலதான் அந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமான போராளிகளையும் தூக்கி அந்த அந்தமான் ஜெயில போட்டுருந்தாங்க. அதுல எக்கச்சக்கமான வழக்கறிஞர்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அவங்ககிட்ட இருந்துதான் எக்கச்சக்கமான லாஸ இந்த லட்சுமிகாந்தன் கத்ததாகவும் சொல்லப்படுது. சோ இப்படி 10 வருஷம் தன்னோட சிறை தண்டனையை முடிச்சுட்டு வெளியே வந்த லட்சுமிகாந்தனுக்கு பார்த்தீங்கன்னா 1939 வருஷம் சென்னைக்கு வர்றப்ப அவர் பார்த்த சிட்டியே பார்த்தீங்கன்னா புதுமையா இருந்திருக்கு. ஏன்னா இவர் கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு சிட்டிக்கு வராரு இல்லையா? அதனால எக்கச்சக்கமான சேஞ்சஸ் நடந்திருக்கும் இல்லையா? அதுல ஒரு முக்கியமான சேஞ்ச் தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் மௌன படங்களா மட்டுமே திரையிடப்பட்டு இருந்த படங்கள் பாத்தீங்கன்னா இப்ப பேசும் படங்களா மாற ஆரம்பிச்சிருக்கு. சோ அந்த பேசும் படங்களை பார்த்த உடனே தான் லட்சுமிகாந்தன் முடிவே பண்றாப்ல, இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட தொழில் இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால எக்கச்சக்கமா சம்பாதிக்க முடியும் அப்படின்றத லட்சுமிகாந்தன் முடிவு பண்ணிடுறாப்ல. ஏன்னா அந்த காலகட்டத்துல தான் பேசும் படங்கள் புதுசா வந்துச்சு அப்படின்றதுனாலயே அன்றைய டைம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க படங்கள் மேல இருந்த மக்களோட ஆர்வம் வேற லெவல்ல இருந்துச்சு. சோ எப்படா அடுத்த படம் வரும், அந்த படத்துல என்னடா கதை இருக்கும், அந்த படத்துல என்னடா பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படம் பார்க்கறதுல அளவுக்கு அதிகமான ஆர்வம் காமிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அதனால இந்த படங்கள் பேஸ் பண்ண ஒரு பத்திரிகை நம்ம ஆரம்பிச்சு அந்த பத்திரிகைகள் ஆக்டர் ஆக்ட்ரஸ் பத்தின காசிப்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா மக்கள் அது மேல அளவுக்கு அதிகமா ஆர்வம் காமிச்சு அந்த காசிப்ஸ படிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றத லட்சுமிகாந்தன் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தாப்ல. சோ அதனாலேயே சினிமா தூது அப்படின்ற ஒரு மஞ்சள் பத்திரிகையை லட்சுமிகாந்தன் ஆரம்பிக்கிறாப்ல. இந்த மஞ்சள் பத்திரிகை அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, சினிமால இருக்கிற ஆக்டர் ஆக்ட்ரஸ் பத்தின கிசுகிசுகளை எழுதுறது தான் இந்த மஞ்சள் பத்திரிகை. சோ அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் லட்சுமிகாந்தன் பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் பீக்ல இருக்கிற ஆக்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தியும் ஆக்ட்ரஸ பத்தி அவங்க 2 பேர் கிட்ட இருக்கிற நெருக்கங்கள் பத்தி அவங்க 2 பேரும் எப்படிலாம் பேசிக்கிறாங்க, இந்த படங்களை அவங்க இந்த மாதிரி நடிச்சாங்க, இந்த மாதிரி கிசுகிசு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைத்தன்மையை தாண்டி எக்கச்சக்கமான பொய்யான விஷயங்களையும் நல்ல பத்திரிகை சேல்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவே அவர் வாட்டுக்கு பக்கம் பக்கமா எழுதி விட ஆரம்பிக்கிறாரு. அப்படி விட ஆரம்பிச்ச அந்த ஒரு பத்திரிகை பாத்தீங்கன்னா மக்கள் பத்தியில வேற லெவல்ல ரீச் ஆகவும் செய்யுது. ஏன்னா மக்கள் எல்லாருமே படம் எப்படா வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்துல அந்த படத்துல நடிச்ச நடிகர் இந்த மாதிரி பண்ணாப்லையா, ஆத்தாடி இந்த ஹீரோயின் கூட அவர் பேசிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புது விஷயங்களை பாக்குறப்ப அவங்க இந்த சினிமா தூது பத்திரிகை அடுத்து எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அளவுக்கு அதிகமான ஆர்வம் காமிச்சு காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. சோ இதனால இந்த லட்சுமிகாந்தன் பாத்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாவே சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி சம்பாதிக்க அவர் அந்த பத்திரிகையில ஓரளவுக்கு எழுதிட்டு இருந்த உண்மையும் கம்மி பண்ணி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா காசிப்ஸ் மட்டுமே எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்படி எழுதுனதுல சிக்கன 3 முக்கியமான பேர் தான் MK தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன் அப்படின்ற கலைவாணர், அதுக்கடுத்து டைரக்டர் அமுலு அப்படின்ற இன்னொருத்தர். சோ இவங்க 3 பேரை பத்தி அவரோட பத்திரிகையில எழுதுனதுனாலே பாத்தீங்கன்னா இவங்க மேல இருந்த அபிப்பிராயம் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில கம்மியாக ஆரம்பிக்குது. அப்படி கம்மியாயிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற மத்த ஆக்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே லட்சுமிகாந்தனை பார்த்து இன்னொரு பக்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவனோட பத்திரிகையில நம்மள பத்தி ஏதாச்சும் கிசு வந்துச்சு அப்படின்னா அது நம்ம மேல இருக்கிற அபிப்பிராயத்தை கம்மி பண்ணிருது. அப்படி கம்மி பண்ணிருச்சு அப்படினாலே நம்மளோட மவுஸ் குறைஞ்சு போயிடும். சோ அதனாலே அவன் நம்மள பத்தி எழுதாம இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு கொஞ்சம் காசு நம்ம செட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் பாத்தீங்கன்னா என்ன பத்தி நீ எழுத கூடாது அப்படின்னு சொல்லியே எக்கச்சக்கமான மணியை லட்சுமிகாந்தன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயமும் லட்சுமிகாந்தனுக்கு வேற லெவல்ல கூஸ் பம்ப கொடுக்குது. என்னடா அது, நம்ம பத்திரிக்கை வைக்கணும்ன்றதுக்காக எக்கச்சக்கமா காசிப் எழுத ஆரம்பிச்சோம், ஆனா இவனுங்க என்னடா என்ன பத்தி எழுதாத அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது செம்மையான பிசினஸா இருக்கு, இதையே நம்ம ஆக்டர் ஆக்ட்ரஸோட நிப்பாட்டணும், நம்ம இதை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போற மாதிரி பிசினஸ் மேன் பக்கமும் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் பயங்கரமான பிசினஸ் மேனா இருந்த எக்கச்சக்க பேரை பத்தியும் இவர் அந்த மஞ்சள் பத்திரிகையில காசிப்பா எழுத ஆரம்பிக்கிறாப்ல. சோ இதனாலே அந்த காலகட்டத்தில் பல உயரிய இடத்துல இருந்த எக்கச்சக்க பேரோட வெறுப்புகளை இந்த லட்சுமிகாந்தன் குறுகிய காலகட்டத்திலே சம்பாதிக்கிறாப்ல. சோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்த தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன், டைரக்டர் அமுல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட சில பேரை சேர்த்துக்கிட்டு இவனை இப்படியே விட்டுட்டோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்க எக்கச்சக்க பேரோட லைஃபை கெடுத்துருவியாம், பல பேரோட பர்சனல் லைஃபும் பாதிக்கப்படும், ப்ரொஃபஷனல் லைஃபும் பாதிக்கப்படும். சோ இவன் பத்திரிகைக்கு நம்ம முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிகாந்தன் பண்ற தில்லாலங்கடி வேலையெல்லாம் ஒரு லெட்டர் எழுதிட்டு அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு ஆளுநரா இருந்தார் பாத்தீங்களா, அவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. ஆளுநரும் அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் வாங்கி பாக்குறப்ப இவங்க சைடுல நியாயம் இருக்க மாதிரி தெரியுது. சோ அதனாலே இவருடைய பத்திரிகையை பத்தி விசாரிக்க சொல்றாரு. அப்படி விசாரிக்கிறப்பதான் இது பதிவு செய்யப்படாத பத்திரிகை அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சோன்னே கொஞ்சம் கூட யோசிக்காம லட்சுமிகாந்தனோட சினிமா தூது அப்படின்ற பத்திரிகையை சீனும் வைக்கிறாங்க. சோ அதனாலே அது வரைக்கும் பயங்கரமா கல்லா கட்டிட்டு இருந்த லட்சுமிகாந்தனோட கஜானா பாத்தீங்கன்னா இப்ப எம்டி ஆகுது. அடுத்து அவன் என்ன பண்றனே தெரியாம திக்கு முக்காடி நின்னுட்டு இருக்கான். ஏன்னா அது வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன பத்தி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் இப்ப இவனை கண்டுக்கிறதே கிடையாது, ஏன் மதிக்கிறது கூட கிடையாது. சோ அதனாலே வேற லெவல்ல காண்டாக ஆரம்பிச்சிடறான். சோ அதனாலே என் மேல எவன்டா கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த பத்திரிகையை மூட வச்சது அப்படின்னு விசாரிச்சு பாக்குறப்ப MK தியாகராஜ பாகவதரும், NS கிருஷ்ணன் அப்படின்ற கலைவாணரும், டைரக்டர் அமுலும் தான் இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்றத லட்சுமிகாந்தன் கண்டுபிடிக்கிறான். அப்படி கண்டுபிடிச்சோன்னே நம்ம வாழ்க்கையை கெடுத்த இவங்க 3 பேரை நம்ம சும்மா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய
மனசுக்குள்ள பயங்கரமா வெஞ்சன்ஸை விதைக்கிறான். சோ அதனாலே புதுசா எதுவும் பத்திரிக்கை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா அப்படி யோசிக்கிறப்ப கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா அவனுக்கு பெர்மிஷனே கொடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்காக கவர்மெண்ட் இவனுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுக்க மறுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அந்த காலகட்டத்துல யார் புதுசா பத்திரிக்கை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் அவங்க எவ்வளவு பெரிய கையா இருந்தாலும் அவங்களுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்க மறுக்கதான் செஞ்சாங்களாம். ஏன்னா அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த காலகட்டம். சோ அந்த உலகப் போர்னாலே எக்கச்சக்கமான விஷயங்களுக்கு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுச்சு. அதுல முக்கியமான ஒரு தட்டுப்பாடு தான் பேப்பர் தட்டுப்பாடு. சோ அந்த ஒரு பேப்பர் தட்டுப்பாடு இருந்தனாலே புதுசா யாராவது பத்திரிக்கை ஆரம்பிக்கணும் வந்தா அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கவே இல்லையா. சோ அதனாலே லட்சுமிகாந்தனுக்கு புதுசா பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பேசாம ரன் ஆயிட்டு இருக்க பத்திரிக்கை கம்பெனியை செகண்ட் ஹேண்டா வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. அப்படி யோசிக்கிறப்ப எக்கச்சக்கமான பத்திரிக்கை கம்பெனியை பத்தி டீடைல்ஸையும் கலெக்ட் பண்றாப்ல. அப்படி கலெக்ட் பண்ணதுல ஹிந்து நேஷன் அப்படின்ற ஒரு பத்திரிக்கை கம்பெனி செம்ம லாஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிராப்ல. அதை கண்டுபிடிச்சோன்னே அந்த கம்பெனி ஓனர்ட்டே ஸ்ட்ரெயிட்டா போய் அதான் உங்க கம்பெனி ஏற்கனவே செம்ம லாஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கல, எதுக்கு இன்னும் இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாம நான் உங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் தரேன், அதை வாங்கிட்டு உங்க கம்பெனியை எனக்கு கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்ல. அந்த அமௌண்ட் ஒரு ஃபேர் பிரைஸாவே இருக்கு. அதனாலேயே ஹிந்து நேஷனோட ஓனர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம லட்சுமிகாந்தன் காசை வாங்கிட்டு அந்த பிரஸ் கம்பெனியை லட்சுமிகாந்தன் பேர்ல எழுதி கொடுத்துறாப்ல. சோ இப்ப லட்சுமிகாந்தன் கையில ஒரு பிரஸ் கம்பெனியும் இருக்கு, அதுவும் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டு இருக்கு. சோ இதுக்கு மேல யாராலையும் வந்து அவருடைய கம்பெனியை சீல் வைக்க முடியாது இல்லையா. சோ அதனாலேயே முன்னாடி எழுதினதை விட நம்ம இப்ப டபுள் மடங்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு லட்சுமிகாந்தன். சோ அப்படி இவர் காசிப் மட்டுமே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருந்த இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஹிந்து நேஷன் பத்திரிகையில ப்ரூஃப் ரீடரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த நாகலிங்கம் அப்படின்றவருக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்கவே இல்ல. நம்ம ஏன் இவ்வளவு ஓப்பனா ஒருத்தவங்களை தப்பா எழுதணும், இலைமறை கனியை இன்டைரக்டா எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா அதுக்கு லட்சுமிகாந்தன் உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு, நீ ஜஸ்ட் எம்ப்ளாயி மட்டும் தான், இந்த கம்பெனியை எப்படி ரன் பண்ணா எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும் எனக்கு தெரியும், சோ வாயை மூடிட்டு நான் சொல்றதை மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு போயிடாப்ல. இது ஒரு தடவை 2 தடவை கிடையாது, எக்கச்சக்க தடவை இவங்க 2 பேருக்குள்ள வாக்கியா தகராறு நடக்கதான் செஞ்சிருக்கு. அதுவே இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பகையையும் கிரியேட் பண்ணுது. சோ இது வரைக்கும் ஆக்டர்ஸ் அண்ட் பெரிய கையிட்ட மட்டுமே பகையை சம்பாதிச்சிட்டு இருந்த இந்த லட்சுமிகாந்தன் இப்ப அந்த கம்பெனிக்குள்ளேயே பகையை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. அது இங்க மட்டும் கிடையாது, இவர் தான் நிறைய சம்பாதிச்சிட்டார் இல்லையா. அதனாலேயே இவர் வீடை கட்டி வீட்டுக்கு முன்னாடி இருக்க இடத்தையும் வாங்கி அதுலயும் வீடை கட்டி இருந்திருக்காப்ல. அப்படி கட்டின வீட்டை வாடகைக்கும் விட்டுருக்காப்ல. அப்படி வாடகைக்கு விட்டு அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஜானகி அப்படின்றவங்க குடியும் வந்திருக்காங்க. அப்படி வந்து அவங்க பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வாடகையும் கொடுக்காம இருந்திருக்காங்க. சோ அதனாலேயே லட்சுமிகாந்தன் செம்ம காண்டாகி நீ முதல்ல வீட்டை விட்டு காலி பண்ணு, உனக்கெல்லாம் வீடும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அடிச்சு பத்தியோட பார்த்து இருந்திருக்காப்ல. ஆனா அவர் என்னத்த ட்ரை பண்ணாலும் அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போற மாதிரியே தெரியல, அது அங்கேயே தான் இருந்துட்டு இருந்திருக்கு. சோ அதனாலேயே லட்சுமிகாந்தன் பாத்தீங்கன்னா கோர்ட்ல போய் கேஸ போட்டாப்ல. அந்த கேஸ்க்கு இவர் நியமிச்ச வக்கீலோட பேர் தான் நற்குணம். லாயர் நற்குணத்துக்கு இவர் நல்லாவே காசை வாரி வாரி கொடுப்பாப்ல. சோ அதனாலே அவரும் பாத்தீங்கன்னா இந்த கேஸை ஈஸியா ஜெயிச்சு கொடுத்துறாப்ல. அப்படி ஜெயிச்சு கொடுத்த அந்த ஒரு கோர்ட் ஆர்டரை நேரா கொண்டு வந்து ஜானகி கிட்ட காமிச்சு, இந்தா பாரு நான் கோர்ட் ஆர்டரே வாங்கிட்டு வந்துட்டு இதுக்கு மேலே நீ வீட்டை காலி பண்ணலாம் அப்படின்னா நீ ஜெயிலுக்கு தான் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டாப்ல. ஆனா அந்த மிரட்டலுக்கும் அந்த ஜானகி அம்மா பாத்தீங்கன்னா வளைஞ்சு கொடுக்குற மாதிரியே தெரியல, நான் இங்க தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிடுது. சோ அதனாலே லட்சுமிகாந்தன் செம்ம காண்டாகி அது வரைக்கும் நடிகைகள் பிசினஸ் மேனை பத்தி மட்டுமே காசி பேசிட்டு இருந்த அவருடைய பத்திரிகையில தான் வீட்டுக்கு முன்னாடி வாடகைக்கு இருக்க ஜானகியை பத்தியும் தப்பா எழுத ஆரம்பிக்கிறாப்ல. இது ஜானகிக்கு செம்ம கடுப்பை கிரியேட் பண்ணிருது. சோ உடனே தன்னுடைய கணவரோட தம்பியை கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்லுது. அவருடைய பேர் தான் வடிவேலு. சோ அவரும் பாத்தீங்கன்னா இப்ப லட்சுமிகாந்தன் மேல செம்ம காண்டா இருக்காப்ல. சோ இப்படி வடிவேல் லட்சுமிகாந்தன் மேல செம்ம காண்டா இருக்க அந்த ஒரு சமயத்துல ஆல்ரெடி லட்சுமிகாந்தனுக்கு தியாகராஜ பாகவதர் என்ன ஸ்டேஷன் அண்ட் டைரக்டர் அம்மனு மேல செம்ம காண்டு இருக்கு இல்லையா. சோ அவங்கள பத்தியும் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு காசிப்பம் அவருடைய பத்திரிகையில எழுத ஆரம்பிக்கிறாப்ல. இந்த ஒரு விஷயம் அவங்க 3 பேருக்கும் லட்சுமிகாந்தன் மேல இருந்த வெறுப்பம் இன்னமும் பன்மடங்கு அதிகமாக்குது. சோ இப்படி பல பக்கம் வெறுப்புல சம்பாதிச்சிட்டு இருந்த லட்சுமிகாந்தனோட ஃபர்ஸ்ட் அட்டாக் 1944 வருஷம் அக்டோபர் மாசம் 19ஆம் தேதி நடக்குது. இது சென்னையில இருக்கிற புரசேவாக்கம் வெங்கடாச்சலம் ஸ்ட்ரீட்ல லட்சுமிகாந்தன் நடந்து போயிட்டு இருக்கப்ப அவரோட வீட்டுல வாடகை இருந்த ஜானகியோட கணவரோட தம்பியான வடிவேல் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் லட்சுமிகாந்தனை போயிட்டு ஒரே குத்தா கத்தில சரட்னு சொருகிறாப்ல. அப்படி சொருகினது பெருசா காயத்தை ஏற்படுத்தல அப்படின்னாலும் அது ஒரு சின்ன காயத்தை ஏற்படுத்துது. சோ இந்த ஒரு சின்ன காயத்தோட நேரா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த கணமே அங்க இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு லட்சுமிகாந்தன் இதை பத்தி புகார் கொடுக்குறாரு. ஆனா அப்படி புகார் கொடுக்கறப்ப உங்களுக்கு இருக்கிற காயம் சின்ன காயமா இருக்கு, இதெல்லாம் எங்களால கேஸா எடுத்துக்க முடியாது சொல்லிட்டு லட்சுமிகாந்தனை வெளியே போக சொல்லிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தா லட்சுமிகாந்தனுக்கு செம்மையான ஷாக்க கிரியேட் பண்ணுது. என்னடா அது ஒருத்தன் வந்து கத்திய வச்சு குத்திருக்கேன், அதை வந்து புகார் கொடுக்க வந்தா அதை பெருசா கேஸாவே எடுக்க மாட்டேன்றாங்க, இப்படி எடுக்காம விட்டாங்க அப்படின்னா நம்ம உயிருக்கு இங்க உத்தரவாதமே கிடையாது, இதை எப்படியே சும்மா விட்டுறக்கூடாது, நம்ம லாயரான நற்குணத்திட்ட போய் இதை சொல்லுவோம், நம்ம எப்படியாச்சும் இதை ஒரு கேஸா மாத்தினா மட்டும் தான் நம்ம மேல இவங்க மறுபடியும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நற்குணத்திட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் லட்சுமிகாந்தன் சொல்றாப்ல. அவர் இந்த எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு நம்ம கோர்ட்லயே போயிட்டு இந்த கேஸை ஃபைல் பண்ணுவோம், அப்படி ஃபைல் பண்றதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நானே ரெடி பண்ணி தரேன், அதை நீ டைப் பண்ணி மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு, அதுக்கடுத்து நம்ம கோர்ட்ல போயிட்டு இதை சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமிகாந்தன் அங்க இருந்து அனுப்பி விட்டுறாப்ல. இப்படியே நாட்கள் ஓடுது. 1944 நவம்பர் 7 நைட்டும் வருது. அந்த ஒரு நைட்ல லட்சுமிகாந்தன் நற்குணத்திட்ட போயிட்டு அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கிட்டு அவங்களுக்கு இதை டைப் பண்ணி நாளைக்கு காலையில கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாரு. அப்படி போன அவர் அடுத்த நாள் காலையில தான் டைப் பண்ணி
பண்ணி வச்சிருந்த எல்லா விஷயத்தையும் மறுபடியும் லாயர்ட்ட போய் கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. அப்படி திரும்பி வரப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரிக்ஷால ஏறி வர்றாரு. அந்த ரிக்ஷாவும் பாத்தீங்கன்னா இப்ப ஜெனரல் காலேஜ் ரோட ரீச் பண்ணுது. சோ அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ரிக்ஷா மெல்ல 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 முன்னாடி போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற அந்த ஒரு ரிக்ஷாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திடீர்னு 2 பேர் அப்பியர் ஆறானுங்க. அப்படி அப்பியர் ஆன 2 பேர்ல ஒருத்தனோட கையில பாத்தீங்கன்னா பீச்சுவா கத்தி இருக்கு, இன்னொருத்தனோட கையில நார்மல் கத்தி இருக்கு. இப்படி கத்தியோட நின்று இருந்த அவங்க 2 பேர் ரிக்ஷாவை மறைச்சு ரிக்ஷாவை அப்படியே சரட்னு கீழே தள்ளுறானுங்க. அப்படி தள்ளுனதுல அந்த ரிக்ஷாவே கீழே தரையோட தரையா சாஞ்சிருது. அப்படி சாஞ்ச உடனே அந்த ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்த ஒரு டக்குன்னு எந்திரிச்சு ஐயா என்னையா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட கேட்கிறாரு. அப்படி கேட்ட அவர் அவங்க 2 பேரும் உனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மதமும் கிடையாது, உன் உயிரை நீ பாதுகாத்துக்கணும் அப்படின்னா உடனே இங்க இருந்து கிளம்பி ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றானுங்க. அப்படி சொன்னோன்னே அந்த ரிக்ஷாக்காரர் அங்க இருந்து திருச்சி ஓடிடுறாரு. அப்படி அவர் ஓடுனதுக்கு அப்புறம் ரிக்ஷால இந்த மாதிரி கீழே விழுந்து கிடந்த நம்ம லட்சுமிகாந்தன் பதற்றத்தோட மெல்ல எந்திரிக்கிறாரு. அப்படி எந்திரிச்சு அவரை இந்த 2 பேரும் சாரா மாதிரியா சரன்னு குத்துறானுங்க. அப்படி குத்துனதுல அவருக்கு அளவுக்கு அதிகமான காயங்கள் ஏற்படுறது. அவரும் அப்படியே பார்த்தீங்கன்னா ரோட்ல சரிஞ்சிடறாரு. இப்படி ஒரு ரோட்ல சரிஞ்சதை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடிடுறானுங்க. இப்படியே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகுது. அந்த 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் லட்சுமிகாந்தன் லைட்டா மெல்ல கண்ணு முழிக்கிறாரு. அப்படி முழிச்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம தான் உடம்புல ரத்த வலியறத கூட பொருட்படுத்தாம நேரா நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி நடந்து போற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாப்ல அப்படின்னு பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகல. நேரா பார்த்தா லாயரோட வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த லாயர் நற்குணத்தோட வீட்டுக்கு தான் போறாரு. சோ லாயர் நற்குணம் இவரோட தோற்றத்தை பார்த்தோன்னே அவரே மறந்து போயிடுறாரு. என்னையா போறப்ப நல்லதான் போன இப்படி வர்றப்ப ரத்த காயங்களோட வந்துட்டு இருக்க, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே லட்சுமிகாந்தன் பேச முடியாம அந்த ஆல்ரெடி உங்களோட சொன்னேன்ல அவங்க எனக்கு கொலை மிரட்டல் விடுறாயின்னு, அவங்க தான் 2 பேர் வந்து நீங்க அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு எதிராக நான் கேஸை ஃபைல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட உடனே லாயர் நற்கணும் யோ நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், அதுக்காக இந்த டைம்ல நீ இந்த நிலைமையில வந்து பதிவு பண்ணணும் அவசியமே கிடையாது, நான் உடனே ஒரு ரிக்ஷா வர வைக்கிறேன், நீ அந்த ரிக்ஷால ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போ, நீ உனக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடு, நீ ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கோர்ட்ல கேஸ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அது லட்சுமிகாந்தன் கேட்க தயாராகவே இல்ல. இருந்தாலும் லாயர் உடனே அவர் கீழே கொண்டு வந்து ஒரு ரிக்ஷாவை ரெடி பண்ணி அந்த ரிக்ஷால இவரை ஏத்தி விட்டு ஐயா ரிக்ஷாக்காரையா இவர் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, அங்க ட்ரீட்மெண்ட் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிக்ஷாவை அனுப்பி விடுறாரு. அந்த ரிக்ஷாவும் மெல்ல 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 பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலை நோக்கி போகுது. ஆனா நம்ம லட்சுமிகாந்தனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக மைண்டே இல்ல. சோ உடனே முன்னாடி இந்த ரிக்ஷாக்காரர்ட்ட ஐயா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு இப்போதைக்கு போக வேணாம், நேரா இந்த ரிக்ஷாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க, நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்ததுனால தான் இது சின்ன காயம் சொல்லிட்டு கேஸ் எடுக்காம போலீஸ்காரங்க விட்டாங்க இல்லையா. சோ அதே மாதிரி இந்த தடவை நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தான் உடம்புல காயங்கள் ஏற்பட்டு ரத்தம் ஒழிஞ்சாலும் பரவாயில்ல நான் முதல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிக்ஷாவை நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டு அந்த ரத்த காயங்களோட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாப்ல. அப்படி போன அவரை பார்த்தோன்னே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த எல்லாருமே மறந்து போயிடுறாங்க. ஐயோ என்னையாச்சு என்ன எப்படி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப லட்சுமிகாந்த் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. உடனே போலீஸ்காரங்களும் அந்த கம்ப்ளைண்ட் ரிட்டர்ன் ஃபார்மட்டாவும் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்த உடனே முதல் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த ரிக்ஷாலையே ஏற்றி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விடுறாங்க. இந்த மாதிரி லாயர் வீடு நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் தான் லட்சுமிகாந்தன் ஹாஸ்பிட்டலுக்கே போறாரு. சோ இதனாலேயே கொஞ்சம் டைமும் ஓடிடுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போன அவருக்கு சின்ன அறுவை சிகிச்சை நடக்குது. அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா அவர் அங்க இருந்த எல்லா பேஷண்ட் கூடயுமே நல்லா சிரிச்சு தான் பேசிட்டு இருந்திருக்காப்ல. ஆனா அப்படி சிரிச்சு பேசிட்டு இருந்த அவர் அடுத்த நாள் அதிகாலை 4:15 மணி அளவுல இறந்தும் போயிடுறாரு. சோ இப்படி ஒரு இறந்து போன இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தா அந்த காலகட்டத்தில் சினி இண்டஸ்ட்ரியில இருந்த எக்கச்சக்க பேருக்கு வேற லெவல்ல ஹாப்பினஸ் கிரியேட் பண்ணுது. ஏன்னா இவ இருந்தா தான் நம்மளை பத்தி தப்பு தப்பா எழுதுவேன், இப்போ இவன் செத்தே போயிட்டான், இனிமேல் நம்மளை பத்தி தப்பு தப்பா எழுதுக்கு வேற எவனுமே கிடையாது, நம்ம வாட்டுக்கு நம்ம லைஃபை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் வேற லெவல்ல சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதுல முக்கியமான 3 பேர் தான் தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன் அண்ட் அமுலு அப்படின்ற டைரக்டர். ஆனா என்னத்தை தான் இவங்க எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் போலீஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாறுது. ஏன்னா அது வரைக்கும் கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செஞ்ச அந்த ஒரு கேஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா இப்ப மர்டர் கேஸாவும் மாற்றப்படுது. சோ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்குது யார் யார் அப்படின்ற கம்ப்ளீட் டீடைல் அதுக்கு எடுத்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கலெக்ட் பண்றப்ப இந்த லட்சுமிகாந்தோட லாயரான நற்குணம் இருக்காரு பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போயிட்டு டைரக்டா இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்றப்ப ஆல்ரெடி நடந்த அந்த ஒரு அட்டாக்க பத்தி நற்குணமே சொல்றாப்ல. அப்படி சொன்ன உடனே அந்த அட்டாக்ல இன்வால்வ் ஆயிருந்தது யார் யாருன்ற டீடைல் கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப வடிவேலு தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம வடிவேலு அரெஸ்ட் பண்ணி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடி அடி நடிச்சு நடந்த விஷயங்களை கேட்கறாங்க. அப்படி கேட்கறப்ப அன்னைக்கு டேல நான் மட்டும் ரிக்ஷா வச்சு இந்த சம்பவத்தை செய்யல, என் கூட சேர்ந்து நாகலிங்கம் அப்படின்ற ஒரு மன்னார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாப்ல. இந்த ஒரு நாகலிங்கம் தான் அந்த ப்ரூஃப் ரீடர் இருந்தார் பாத்தீங்களா அவரு. சோ அவரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துடுறாங்க. இப்படி கூட அந்த நாகலிங்கத்தையும் வடிவேலையும் கூட்டு அடி அடி நடிச்சு அதுக்கடுத்து நடந்து சொல்லிட்டு விசாரிக்கிறப்பதான் அவங்க 2 பேரும் இன்னொரு நேம் சொல்றாங்க. அதுதான் ஜெயானந்தம் அப்படின்ற இன்னொரு நேம். இந்த ஜெயானந்தம் அப்படின்ற ஒரு வேற யாரும் கிடையாது, அந்த காலகட்டத்தில் மாதுரி அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ் இருந்தாங்க. அந்த ஆக்ட்ரஸோட தம்பி தான் இந்த ஜெயானந்தம். இந்த மாதுரி ஆக்ட்ரஸை பத்தி லட்சுமிகாந்தன் தப்பு தப்பா எழுதுனதுனாலேயே இந்த ஜெயானந்தன் செம்ம கண்டாகி அவரும் லட்சுமிகாந்தனை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்தாப்ல. சோ அதனால இந்த ஜெயானந்தன் அப்படின்றவர் இந்த கேஸ்குள்ள வராரு. அப்படி வந்து அவரையும் பிடிச்சு அடி அடி நடிச்சு அவங்க பாணியில போலீஸ் வெறித்தனமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்ப அடி தாங்க முடியாம ஜெயானந்தன் அப்படின்றவர் அப்ரூவராகவே மாறுறாரு. அப்படி மாறின அவர் சில விஷயங்களையும் ஓப்பனா சொல்லிடுறாப்ல. இந்த ஜெயானந்தன் அவரோட வாக்குமூலத்துல என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னா, ஐயா இந்த கொலையில நாங்க 3 பேர் மட்டும் சம்பந்தப்படல, எங்களை தவிர்த்து சில 4 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க.
சொல்றாங்க. நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தான் இந்த விஷயத்தை பிளானே போட்டு இந்த பிளானுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்ததே 3 பேரு. அதுதான் தியாகராஜ பாகவதர், கலைவாணர், டைரக்டர் அமுலு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே தயானந்தன் சொல்லிடுறாரு. இந்த ஒரு மர்டரை பிளான் போடுறதுக்காக ஒரு நாள் இரவு நாங்க ஒற்றைவாடை அப்படின்ற தியேட்டர்ல சீக்கிரட்டா சந்திச்சோம். அந்த சந்திப்புல தியாகராஜ பாகவதர் இருந்தாரு, NS கிருஷ்ணன் என்ற கலைவாணரும் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெயானந்தன் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு கொலையை செய்யறதுக்காக எங்களுக்கு கிட்டத்தட்ட 3500 ரூபாய் மதிப்பீடாவும் கொடுக்கப்பட்டது அப்படின்னும் இந்த ஜெயானந்தன் சொல்றாரு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்ட உடனே போலீஸ் அடுத்த நாளே பாத்தீங்கன்னா NS கிருஷ்ணன் அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்லயே போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்து நம்ம தியாகராஜ பாகவதர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தன்னோட கலை கச்சேரியை முடிச்சுட்டு கார்ல வந்துட்டு இருக்கப்ப நடு ரோட்ல வச்சு தியாகராஜ பாகவதர் அரெஸ்ட் பண்ணி ரோட்ல கூட்டிட்டு போய் போலீஸ் கார்ல உட்கார வச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வர்றாங்க. இப்படி கூட்டு வந்த இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா காட்டு தீயா தமிழ்நாடு முழுக்க பரவுது. அப்படி பரவுன உடனே ஒட்டுமொத்த தமிழகமே வேற லெவல்ல கொந்தளிக்குது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தியாகராஜ பாகவதருக்கு இருந்த ஃபேன் பஸ் வேற லெவல்ல இருந்துச்சு இல்லையா. சோ அதனாலே ஒட்டுமொத்த தமிழகமே கொந்தளிச்சு போலீஸ் ஒழிக MKT வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல கரகோஷம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. எக்கச்சக்கமான மக்கள் பாத்தீங்கன்னா சென்னையை நோக்கி படையெடுத்து வந்து அவங்களோட போராட்டத்தையும் கையில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ அதனாலே தமிழகமே பாத்தீங்கன்னா ஒரு கேஓட்டிக்கு உள்ளாக ஆரம்பிக்குது. இப்படி ஒட்டுமொத்த தமிழகமே கேஓட்டிக்கா இருந்துட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல இவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்ட 2 நாள், அதாவது இவங்க டிசம்பர் 27ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அடுத்த 2 நாள் 29ஆம் தேதியே ஜாமீன் மூலமா இவங்க வெளியவும் வர்றாங்க. ஆனா அப்படி வெளியே வந்த இவங்களுக்கு நார்மல் ஜாமீன் கொடுக்கல, அதற்கு மாறா நிபந்தனை ஜாமீன் கொடுக்குறாங்க. இந்த நிபந்தனை ஜாமீன் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது. சில நிபந்தனைகள் கொடுத்து அந்த நிபந்தனைகளுக்கு நீங்க உட்பட்டா மட்டும் தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த தியாகராஜ பாகவதர் அண்ட் NS கிருஷ்ணன் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் இனிமேல் சென்னையில இருக்கவே கூடாது, சென்னைக்கு அவுட்டர்ல தான் இருக்கணும். அதுக்கடுத்து எப்ப அடுத்த கேஸ்க்கு இவங்க வர்றாங்களோ அப்பதான் சென்னைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை ஜாமீன் கொடுக்குறாங்க. இது என்னடா வித்தியாசமான ஜாமீனா இருக்கு, எப்பயுமே ஜாமீன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சிட்டிக்குள்ள மட்டும் தான் இருக்கணும், சிட்டியை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கு வித்தியாசமா சிட்டிக்கு வெளியே இருக்கணும், சிட்டிக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. ஏன்னா MK தியாகராஜ பாகவதரா இருந்தாலும் சரி, NS கிருஷ்ணனா இருந்தாலும் சரி, 2 பேருமே வேற லெவல்ல பெரிய கை இல்லையா, அவங்ககிட்ட எக்கச்சக்கமான காசு இருக்கும் இல்லையா. சோ அதனாலே அவங்க இருக்கிற பணபலத்தை வச்சு ஈஸியா சாட்சிகள் எல்லாத்தையும் அழிச்சிட முடியும் இல்லையா. சோ அதுக்காகவே இவங்க சிட்டிக்குள்ள இருக்க கூடாது, ஜாமீன் முடிகிற வரைக்கும் சிட்டிக்கு வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துறாங்க. சோ ஒன்ஸ் தியாகராஜ பாகவதர் வெளியே வந்துட்டார் அப்படின்றது தெரிஞ்ச உடனே மக்களோட இந்த ஒரு கூச்சலும் சச்சரவும் பாத்தீங்கன்னா கம்மியாக ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து NS கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா அவர் கமிட் ஆயிருந்த சில படங்கள்ல பாத்தீங்கன்னா பயங்கர மும்மரமா நடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்னதான் இவர் அந்த மாதிரி நடிச்சாலும் தியாகராஜ பாகவதர் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரவே முடியல. ஏன்னா ஒன்ஸ் ஜெயிலுக்கு போயிட்டார் இல்லையா. சோ அதனாலேயே வெளியில தன்னை எப்படி நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் அவரை பயங்கரமா வாட்டி வதைக்க ஆரம்பிக்குது. அதனாலேயே அவர் கமிட் ஆயிருந்த 9 படங்கள்லயுமே நடிக்க முடியாம அவர் வீட்டுக்குள்ளேயே முடங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி முடங்கி கடந்த அவர் அடுத்த மாசமே பிப்ரவரி 12ஆம் தேதி மறுபடியும் அரெஸ்ட் பண்றாங்க. அது MK தியாகராஜ பாகவதர் மட்டும் கிடையாது, NS கிருஷ்ணனையும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ண அவங்கள பிப்ரவரி 19ஆம் தேதி முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலையும் சப்மிட் பண்றாங்க. அந்த அமர்வு நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட 37 சாட்சிகளுக்கு மேல விசாரிக்கப்படுது. அந்த விசாரணையின் அடிப்படையில் இவங்க குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்படுது. சோ அதனாலே இந்த கேஸை பாத்தீங்கன்னா டைரக்டா ஹைகோர்ட்டுக்கு மாத்தி விடுறாங்க. அதுக்கடுத்து இந்த கேஸ் ஏப்ரல் 2ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் விசாரிக்கப்படுது. அப்படி விசாரிக்க ஆரம்பிச்ச இந்த ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா மே 3ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. அந்த ஒரு காலகட்டத்திலே தியாகராஜ பாகவதர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான காசை கோர்ட்டு கேஸ்னு செலவு பண்றாரு. ஆனா என்னத்தை செலவு பண்ணாலும் அது எதுவுமே இவருக்கு பாசிட்டிவா அமையவே இல்லை. ஆனா டைரக்டர் அமுல் இருக்காரு பாத்தீங்களா, அவரு பாத்தீங்கன்னா எனக்கும் இந்த மர்டருக்கும் சம்பந்தமே இல்லை, ஏன்னா இந்த மர்டர் நடந்த அன்னைக்கு நான் தமிழ்நாட்டிலே இல்ல மும்பைல ப்ரொடியூசர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ப்ரூஃபா டிக்கெட் அண்ட் ரசீதெல்லாம் காமிச்சு இந்த கேஸ்ல இருந்து வெளியே போயிறாரு. சோ இப்போ இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கிற 2 பெரிய கைகள் அப்படின்னா அது MK தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணனும் தான். சோ இவங்களுக்கான தீர்ப்பு சொல்ற அந்த ஒரு நாள் தான் 1945 மே 3ஆம் தேதி. அந்த ஒரு நாள்ல ஹைகோர்ட்டை சுத்தி எக்கச்சக்கமான மக்கள் தியாகராஜ பாகவதற்காக கூடுறாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காக எக்கச்சக்கமான போலீஸும் இறக்கப்படுது. ஒட்டுமொத்த தமிழகமே இந்த ஒரு தீர்ப்புக்காக தான் காத்துட்டு இருக்கு. எல்லாரும் தியாகராஜ பாகவதர் எப்படியாவது வெளியே வந்துருவாரு அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்த தமிழக மக்களோட மண்டல இடி உழுக்கிற மாதிரி தியாகராஜ பாகவதற்கும் NS கிருஷ்ணனுக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. என்னடா சொல்றீங்க, இவங்க சைடு தப்பு செய்ததுக்கு என்னடா ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கொலை நடந்த அன்னைக்கு தியாகராஜ பாகவதர் அக்கௌண்ட்ல இருந்து 3500 ரூபாய் டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. ஆனா அதற்கான கிளியர் கட்டான டீடைல் தெளிவா இதுல மென்ஷன் பண்ணப்படல. சோ இவர் தான் மேபி இந்த கொலை செய்ததுக்கான அமௌண்ட்டை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணப்படுது. சோ அதனாலதான் இவங்க 2 பேருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது. சோ இப்படி தண்டனை கொடுக்கப்பட்ட இவங்க 2 பேரையும் கொண்டு போய் ஜெயில அடைச்சிடறாங்க. அப்படி ஜெயில அடைச்சதுக்கு அப்புறம் MK தியாகராஜ பாகவதர் அவருடைய ஹோப்பே இழந்துறாரு. இதுக்கப்புறம் நம்மள மக்கள் எப்படி பாப்பாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட டிப்ரெஷனுக்கே போயிடுறாரு. இருந்தாலும் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாச்சும் வெளியே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு எல்லாத்தையுமே வாரி இறைச்சு கோர்ட்டு கேஸ்னு செலவு பண்றாரு. அதாவது அடுத்தடுத்து மேல்முறையீடு பண்ணி பாக்குறாப்ல. ஆனா அந்த எல்லாத்துலயுமே சேம் ரிசல்ட் தான் கொடுக்கப்படுது. சோ இப்படியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 வருடங்களும் கடக்க போகுது. அந்த ஒரு டைம்ல தியாகராஜர் பாகவதர் அவர்கிட்ட இருந்து எல்லா காசையும் கம்ப்ளீட்டா இழந்துறாரு. சோ அதுக்கடுத்து அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த
அந்த டைம்ல தான் என்எஸ் கிருஷ்ணனுக்கு ஒரு சைடுல இருந்து சப்போர்ட் வர ஆரம்பிக்குது. அந்த சப்போர்ட் யார்ட்ட இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணாட்ட இருந்தும் தந்தை பெரியார்ட்ட இருந்து தான் வருது. ஏன்னா அந்த காலகட்டம் தான் பாத்தீங்கன்னா திராவிட கட்சி தொடங்கப்பட்டு வளர ஆரம்பிச்ச காலகட்டம். அந்த திராவிட கட்சிக்கு பயங்கர சப்போர்ட்டா இருந்த ஒரு ஆள் தான் இந்த என்எஸ் கிருஷ்ணன். சோ அவரை வெளியே கொண்டு வரதுக்கு அண்ணாவும் பெரியாரும் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி யோசிச்ச பெரியார் பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு போஸ்டும் போடுறாரு. அதுதான் தவறே செய்யாத தியாகராஜ பாகவதரும் என்எஸ் கிருஷ்ணனும் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களை வெளியில கொண்டு வரது நம்மளோட பொறுப்பு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 50,000 பேர் ஒரு ரூபாயா கொடுத்தா 50,000 ரூபாய் வச்சு இவங்களை வெளியில கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போடுறாரு. அதாவது நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்றாரு. அப்படி பப்ளிஷ் பண்ண உடனே எக்கச்சக்கமான மக்கள் ஒரு ரூபாயா அனுப்புறாங்க. அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பாக்குறப்ப 50,000 ரூபாய் வந்து சேர்ந்துருது. சோ அந்த காசை வச்சு லண்டன் பிரைவி கவுன்சில்ல இந்த கேஸை மேல்முறையீடு பண்றாங்க. அதாவது லண்டனுக்கே போய் மேல்முறையீடு பண்றாங்க. அந்த மேல்முறையீட பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல பயங்கர ஃபேமஸான லாயரான எத்திராஜை வச்சு தான் பண்றாங்க. அவரும் தங்கள் சைடுல இருக்க நியாயத்தை பயங்கரமா எடுத்து வைக்கிறாரு. சோ இத தெளிவா கேட்ட பிரைவி கவுன்சிலும் நீங்க தீர்ப்பை தப்பா கொடுத்திருக்கீங்க, மறுபடியும் இந்த கேஸ் எடுத்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரும் போட்டுறாங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஆர்டர் போட்டுறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகலாம். ஹைகோர்ட்ல தீர்ப்பு கொடுத்த பிறகு சுப்ரீம் கோர்ட்ல தான் மேல்முறையீடு பண்ண முடியும். இவங்க ஏன்டா அப்படி பண்ணாம டைரக்டா லண்டனுக்கு போனாங்க, லண்டனுக்கு நமக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன்னா இது விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி காலகட்டம் இல்லையா. சோ அந்த ஒரு காலகட்டத்துல சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. ஹைகோர்ட்ல கொடுத்த தீர்ப்பை நம்ம மேல்முறையீடு பண்ணணும்னா லண்டன்ல தான் போய் மேல்முறையீடு பண்ணி ஆகணும். அததான் அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் எத்திராஜ் மூலமா பண்ணி அங்க சக்சஸும் பண்ணாங்க. சோ மறுபடியும் இந்த கேஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஹைகோர்ட்டுக்கு வந்து சேர்ந்து அங்க விசாரணையும் தொடங்க ஆரம்பிக்குது. அந்த விசாரணையில லட்சுமிகாந்தனுக்கு எம்.கே. தியாகராஜ பாகவதரும் என்.எஸ். கிருஷ்ணன் மட்டும் எதிரி கிடையாது. லட்சுமிகாந்தன் அவர் பத்திரிகை நடத்தினது மூலமா எக்கச்சக்க பேரோட பகையை சம்பாதிச்சு வச்சிருந்தாப்ல. அந்த லிஸ்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது பக்கம் பக்கமா போகும். சோ போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும். ஆனா அப்படி பண்ணாம குறிப்பிட்டு எம்.கே. தியாகராஜ பாகவதரையும் என்.எஸ். கிருஷ்ணனை மட்டும் கூப்பிட்டு விசாரிச்சது ஒரு மிகப்பெரிய தவறு. இது குறிப்பிட்டு இவங்க ரெண்டு மேல குற்றம் சுமத்தணும் அப்படின்றதுக்காக சுமத்தப்பட்ட மாதிரி தான் இருக்கே தவிர இவங்க ரெண்டு பேரும் குற்றமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுறாங்க. அதுக்கு முக்கியமான சாட்சியா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அப்ரூவர் ஆனார் பாத்தீங்களா, ஜெயானந்தன் அப்படின்ற ஒருத்தர். அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொல்றப்ப என்ன சொன்னாரு, இந்த கொலை செய்யறதுக்கு கெட்டா இருந்தது தியாகராஜ பாகவதரும் என்.எஸ். கிருஷ்ணன் அப்படின்னு தானே சொன்னாரு. சோ அவர் மறுபடியும் கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப நான் போலீஸோட அடியை தாங்க முடியாம தான் அவங்க சொன்னனாலதான் நான் தியாகராஜ பாகவதரையும் என்.எஸ். கிருஷ்ணனையும் இந்த கேஸ்க்குள்ள இழுத்து விட்டேன். அதை தவிர்த்து இவங்களுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் போலீஸ் சொன்னனாலதான் பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜகால்ட்டி அடிக்கிறாரு. சோ அவர் சொன்ன இந்த ஒரு விஷயத்தை வச்சு பாக்குறப்ப போலீஸ் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேர் அந்த கேஸை இன்வால்வ் ஆக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல முடிவும் பண்ணப்படுது. அது மட்டும் கிடையாது, லட்சுமிகாந்தனை தாக்குனதுக்கு அப்புறம் அவர் டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா. அந்த கம்ப்ளைண்ட்ல கூட வடிவேலும் நகலிங்கம் தான் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரே தவிர அவர் அந்த கம்ப்ளைண்ட்ல எந்த இடத்துலயுமே எம்.கே. தியாகராஜ பாகவதர் அண்ட் என்.எஸ். கிருஷ்ணன் அப்படின்ற பேரை மென்ஷன் பண்ணவே இல்ல. சோ அந்த ஒரு கம்ப்ளைண்ட் படி நம்ம வச்சு பார்த்தாலும் எம்.கே. என்.எஸ். கிருஷ்ணன் இந்த கேஸை இன்வால்வே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல வச்சு வாதாடப்படுது. அப்படி வாதாடினதுக்கு அப்புறம் நீங்க சொல்றது சரிதான், எம்.கே. தியாகராஜ பாகவதர் என்.எஸ். கிருஷ்ணன் உண்மையிலே நிரபராதி தான், அவங்களை நாங்க விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விடுதலையும் கொடுத்துறாங்க. சோ ஒரு வழியா கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தியாகராஜ பாகவதரும் என்.எஸ். கிருஷ்ணனும் வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வர அந்த ஒரு டைம்ல தமிழகமே பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஏன்னா இவங்க நடிச்சிட்டு இருந்த அந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா முழுக்க பாட்டை மட்டுமே சார்ந்து வந்த படங்கள் தான் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பாடல்கள் கம்மியாகி வசனங்கள் அதிகமா இருக்கிற படங்கள் வர ஆரம்பிக்குது. சோ இந்த புதுமையான விஷயம் பாத்தீங்கன்னா எம்.கே. தியாகராஜ பாகவதருக்கு பதற்றத்தை கொடுக்குது. ஏன்னா அவருக்கு நல்லா பாடதான் தெரியுமே தவிர அந்த அளவுக்கு வசனம் பேசி நடிக்க தெரியாது. சோ அதனாலே நம்ம நடிச்சா ஹிட் ஆகுமா அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ள கிரியேட் ஆகுது. இருந்தாலும் நடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சு பாக்குறாரு. ஆனா அந்த எந்த படங்களுமே அந்த அளவுக்கு பெருசா ஓடுற மாதிரியும் தெரியல. அவர்கிட்ட இருந்த ஃபேன் பேஸும் கம்ப்ளீட்டா காணாம போய் அவரோட படங்களுக்கு சுத்தமா வரவேற்பே இல்லாத நிலையும் கிரியேட் ஆகுது. சோ அதனாலே என்ன பண்றது எது பண்றதே தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஒரு டைம்ல சில பேர் வந்து ஏன் சார் நீங்க நடிக்கிறீங்க, நடிக்காம பேசாம ப்ரொடியூஸ் கூட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ அவரும் தாங்கிட்ட இருக்கிற கொஞ்ச நிமிஷ பணத்தை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரொடியூஸ் பண்ணி பாக்குறாரு. ஆனா அப்படி ப்ரொடியூஸ் பண்றப்ப கரண்ட் டேஸ்ட் அவரால் புரிஞ்சுக்க முடியாதனால அவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களும் வேற லெவல்ல ஃபிளாப் ஆகுது. சோ அதனாலே அவர் வச்சிருந்த மிச்ச பணமும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ட்ரை அவுட் ஆயிருது. சோ இதுக்கு மேல நம்ம நடிச்சா வேலைக்கு ஆகாது, பேசாம நம்ம பாட்டு கச்சேரிக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கச்சேரிக்கும் போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி பாட்டு கச்சேரிக்கு போறப்பையும் அவருக்கு அவரே சில நிபந்தனைகளும் எழுதி வச்சுக்கிறாரு. அதுதான் நான் தமிழ் பாட்டை மட்டும் தான் படிப்பேன், தமிழை தவிர பிற மொழிகள் பாட்டை நான் படிக்க மாட்டேன் அப்படின்றது. சோ இந்த ஒரு நிபந்தனையினாலேயே பாத்தீங்கன்னா இவரை பெரிய பெரிய கச்சேரிகளுக்கு கூப்பிட மாட்டேன்றாங்க. அதனாலேயே இவருக்கு அந்த அளவுக்கு பெருசா காசும் வர மாட்டேன்டுது. சோ இப்போதைக்கு இவருக்கு காசு கொடுக்குற ஒரே இடம் அப்படின்னா தெருக்கல்ல நடக்கிற நாடக மேடையில போய் பாட்டு படிக்கிறதா மட்டும் தான் இருந்துச்சு. சோ ஒரு காலத்துல சொகுசு கார்ல போயிட்டு அரண்மனையில படுத்து பன்னீர்ல குளிச்சுக்கிட்டு தங்கத்தட்டுல மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த நம்ம தியாகராஜ பாகவதர் இப்போ ஒருவேளை சாப்பிடுறதுக்கு தெருவா அலைய வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாரு. அண்ட் இவருடைய இறுதி காலகட்டம்னா இதை விட கொடுமையா இருந்துச்சுன்னே சொல்றாங்க. ஏன் இவர் சினிமா துறையில இருக்க எக்கச்சக்க பேரோட நலனுக்காக தான் லட்சுமிகாந்தனுக்கு எதிராக தலைமை ஏற்று ஆளுநர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணார் இல்லையா. அப்படி சினி இண்டஸ்ட்ரிக்காக முன்னாடி நின்ற இவர் கஷ்டப்படுறப்ப சினி இண்டஸ்ட்ரியில இருக்க எவருமே திரும்பி பார்க்கலையா. அதாவது சினிமா துறையில இருந்து யாருமே இவருக்கு ஹெல்ப்
ஹெல்ப் பண்ண முன்னாடி வரவே இல்லையா. சோ அதனாலே இவர் தான் இறந்த பிறகு எந்த ஒரு சினிமாக்காரனோட கையும் என் உடம்புல படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு வாங்கிட்டு தான் இறக்கவே செஞ்சாராம். அவர் வாக்கு வாங்கினதுக்கு ஏத்த மாதிரி அவர் இறந்த பிறகு எந்த ஒரு சினிமாக்காரங்களோட கையும் இவர் மேல படாத மாதிரி தான் இவருடைய இறுதி அஞ்சலியும் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவர் கஷ்டப்பட்ட காலத்துல இவர் பக்கம் கூட திரும்பி பார்க்காத சினி இண்டஸ்ட்ரி இவர் இறந்த பிறகு அவங்கள நல்லவங்கன்னு காட்டிக்கிறதுக்காக இவருடைய உடலை பார்க்க ஓடோடி வந்தாங்களாம். ஆனா அப்படி ஓடோடி வந்தவங்க என் உடலை தொடக்கூடாது அப்படின்னு வாக்கு வாங்கிதான் நம்ம தியாகராஜ பாகவதர் இறக்கவே செஞ்சாரு. சோ இப்படிதான் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டோட கதை சோகத்துல முடிந்தது. ஓகே गाइस, எனக்கு வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.